ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதற்கு எதிரான நடவடிக்கையாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு இந்தியா மீது வரிகளை விதித்தது. அதன்படி 25% கூடுதல் வரி உட்பட மொத்தம் 50% வரியை இந்திய பொருட்கள் மீது விதிக்கப்படும் என டிரம்ப் அரசு அறிவித்தது. இந்த இறக்குமதி பொருட்களுக்கு மீது விதிக்கப்படும் 25% கூடுதல் வரி தொடர்பான நோட்டீஸ் ஒன்றையும் அமெரிக்கா பிறப்பித்தது. இந்த நடைமுறை கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி அதிகாலை முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் எப்போதும் நண்பராக இருப்பேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி எனக்கு எப்போதும் நண்பன்தான். அவர் ஒரு சிறந்த பிரதமர். சில தருணங்களில் அவர் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இந்தியாவும் அமெரிக்காவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த உறவுகளை கொண்டுள்ளனர் என்றும் இது பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை. எப்போதாவது இது போன்ற தருணங்கள் வருகின்றன. நான் எப்போதும் மோடியுடன் நன்றாக பழகி வருகிறேன் என தெரிவித்துள்ளார். எனினும் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இருள் சூழ்ந்த சீனாவிடம் இழந்துவிட்டோம் என்றும் டிரம்ப் வருத்தம் வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் டிரம்பின் இந்த பேச்சை வரவேற்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இரு நாடுகளின் உறவை பற்றிய டிரம்பின் உணர்வுகளையும் மற்றும் நேர்மையான மதிப்பீட்டையும் முழு அளவில் இந்தியா பிரதிபலிப்பதுடன் அவரை ஆழ்ந்து பாராட்டுகிறேன் என்றும் இந்தியாவும் அமெரிக்காவும் நேர்மறையான மற்றும் முன்னோக்கி பயணிக்கும் விரிவான மற்றும் உலகளாவிய மூலோபாய் நட்புவையும் கொண்டுள்ளனர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.